டேஞ்சர் டேஞ்சர். ஹலோ காய்ஸ், இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோத்தகிரி வியூ பாயிண்ட்டுக்கு அடுத்தது ஒரு டீ ஷாப்புங்கிறது இருக்குது. அங்கே தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு கட்டன் சாயங்கிறத குடிச்சிட்ருக்கேன். முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபாரஸ்ட் மாதிரி தான் இருக்குது. பாருங்களேன், ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டாக இருக்குது. கட்டன் சாயை சாப்பிட்டு இப்போ நான் கன்டினியூ பண்ணுறேன். கிளம்ப வேண்டியது தான். இங்கே தான் டீ குடித்தேன். ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்குள்ளே ஒரு செக் போஸ்ட்டுங்கிறது வரும். சன்லைட்டை எட்டி பார்த்துச்சு, அதுக்கப்புறம் போயிடுச்சு. ரோட்டில் பார்த்தீங்கன்னா மாடு தான் மேய்ஞ்சிட்ருக்கு. டக்குன்னு நான் பார்த்தேனே பைசன் தான் அப்படின்னு நினச்சேன். பட்டு நம்ம ஊர் நாட்டு மாடு தான் மேய்ஞ்சிட்ருக்கு. ஊட்டி டீனா ஊட்டி நல்லாவே இருந்துச்சு டீ. பாஸ் எல்லாம் போட்டாச்சு, நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்லாம் வந்தால் கொஞ்சம் பாலித்தீன் பேக்ஸு, வாட்டர் கேன்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. கொண்டு வந்தாலும் அப்படியே கொண்டு போய் ரிட்டன் வீட்டிலே போட்டுருங்க. இங்கெல்லாம் போட வேண்டாம். சோலோ போகிறக்கும் நல்லா தான் இருக்குது. பாருங்களேன், வியூ பயங்கரமாக இருக்குது. மரமெல்லாம் உடஞ்சி விழுந்திருக்கு. மழை பயங்கரமாக வந்திருக்கும் போல். செக் போஸ்ட் கிட்ட வந்துட்டோன்னு நினைக்கிறேன். பாஸ் கேட்குறாங்க. பாஸ் வந்து ஒரு என்ட்ரி போட்டு கிளம்ப சொல்லிட்டாங்க. சேராக இருக்குது. அப்போ 10 ருபீஸ்க்கு ஒரு டோக்கன் மாதிரி கொடுத்தாங்க, வாங்கியாச்சு. ஊட்டி வர மாதிரி இருந்தால் பாஸ் கம்பல்சரி மஸ்ட். ஹில் ஸ்டேஷன் போனாலே பாஸ் மஸ்ட். நமச்சிவாய. பாஸ் காமிச்சாச்சு. மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டீ லீவ்ஸ் தான் ஃபுல்லாக போட்டிருக்காங்க. வியூ பயங்கரமாக இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா இப்போ தான் எல்லாம் எடுத்துருப்பாங்க போல், டீ எல்லாம் பறிச்சிருப்பாங்கட்டுருக்கு. பாஸ் வித்தின் செகண்ட்லேயே கிடச்சிருச்சு நைட்டு போட்டதும். ஓகே, நம்ம ரைடு பீஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுவோம். மேலே பார்த்தீங்கன்னா அந்த எவ்வளோ ஹைட்டுக்குன்னு சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு அருவி மாதிரி வருது, ஃபால்ஸு லைட்டாக சின்னதாக. அது மழை தண்ணியிலேருந்து வருது போல். நல்லா இருக்கு. குன்னூர் 38 கிலோமீட்டர்ஸ். பாறை பாருங்களேன், அப்படியே வெறும் அந்த பாறையிலையும் இத்தினோண்டுலையும் செடிங்கிறது முளைச்சிருக்கு. நீ போக போக ரூட்டுங்கிறது ரொம்ப சின்னதாகிட்டே தான் போகும்னு. ஒரு இடத்துல இருக்கோம். கோத்தகிரி செக் போஸ்ட் தாண்டி வரப்போ ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். பாருங்களேன், என்ன ஹைட்டில் அந்த ஹைட்டுக்கு அப்படியே நம்ம பிளாக் சீட்டாக எடுத்துகிட்டு போய் நிறுத்தினா எப்படி இருக்கும். அப்படியே சீட்டா மாதிரி நிற்கிற மாதிரி நல்லாவே இருக்கும். இந்த விளாக் வந்து முடிஞ்ச வரைக்கும் நான் ஒரே வீடியோவில் போட பார்க்குறேன். ஒரே வீடியோவில் போட்டால் என்னன்னா ரொம்ப லென்த்தாக போகும். பார்க்கறக்கும் கொஞ்சம் பேர்த்துக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, ஒரே மொக்கையாக போகிற மாதிரி இருக்கும். பட் 2 பாட்டாக போட்டோம்னா கொஞ்சம் பார்க்கறக்கும் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ஃபுல்லாகவும் கவர் பண்ணலாம். ஒரே பாட்டு போட்டோம்னா கட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். அதுதான் யூக்ளோபிட்டெக்ஸா, ஏதோ தைல மரம் காய்ஸ். இது அது பேர் கூட என்ன வாயில வரல. அவங்க ஒரு எஸ்டேட் மாதிரிலாம் இருக்குது. ஃபுல்லாமே நல்லா இருக்கு. உண்மையாலுமே வேற லெவலில் இருக்கு. வைசர் நான் இப்போ வரைக்கும் ஓப்பன் பண்ணல. ஓப்பன் பண்ணால் நான் பேசுறது கேட்காது, ஸோ ஓப்பன் பண்ணல. அதுவும் இல்லாமல் எனக்கு காதுக்குள்ளே போச்சுன்னா ஃபுல் தலைவலிங்கிறது வந்துடும். பார்த்தீங்களா, அப்படியே ஃபாகு கையில் பிடிக்கலாம். இப்போ நம்ம ஃபாகுக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம். ஃபாகுக்குள்ளேயே போயிட்டுருக்கோம்.
இதுக்காகவே வரலாம் நீங்க. அந்த பர்லியார் வழியே போய் குன்னூர் வழியே போறதை விட இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கப்புறம் இந்த கிளைமேட் என்ஜாய் பண்ணிட்டு போறது வேற லெவல் ஃபீல் கைஸ். உண்மையாலுமே வேற லெவல் ஃபீல் இருக்கும். நீங்க ஒரு டைம் இந்த ரோட்ல ட்ரை பண்ணி பாருங்க. உண்மையாலுமே இந்த ஃபீல்லாம் கிடைக்கவே கிடைக்காது கைஸ். உண்மையாலுமே வால்பாறை நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. பட் நான் வால்பாறை போனதில்லை. பட் ஊட்டி இது வந்து எனக்கு 4th டைம்னு சொல்லுவேன். பைக்ல vlog பண்ணிட்டு போறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நம்ம சேனல்ல இது ஒரு 3rd ரைடிங் வீடியோன்னு நினைக்கிறேன், மோட்டோ vlogging. கோத்தகிரி டாப்புக்கு வந்துட்டோம். கோத்தகிரி வழியில காத்துங்கிறது பயங்கரமாவே அடிக்குது. அதுவும் இந்த ஜில் காத்து அப்படியே கூலிங்க அடிக்குது. காத்து ஜில்லுன்னு அப்படியே கையெல்லாம் விறுவிறுன்னு ஆகுது. அப்படியே ஃப்ரீஸ் ஆகுது கையெல்லாம். இந்த கிளவுஸ் ஆகாதப்பா. ஒரு நல்ல கிளவுஸ் வாங்கணும். ஃபர்ஸ்ட் இது ஜாக்குன்னு சொல்ல முடியாது, ஒரு ஜர்க்கின் தான் போட்டிருக்கேன். ஜாக்குக்கெல்லாம் ஒன்றும் அமௌண்ட்டு சேவிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணல கைஸ். இந்த அசார் சுவிட்சுங்கிறது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஃபுல் ஃபாகாக இருக்குல்ல, இந்த ஃபாகில் வந்து நம்ம இந்த அசார் சுவிட்ச் போட்டோம்னா கொஞ்சம் ஆப்போசிட்ல வரவங்களுக்கு விசிபிலிட்டியாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் அசார் சுவிட்சு. சும்மா சீனுக்கு போட்டு ஓட்டிகிட்டு இருக்கேன் அப்படியெல்லாம் இல்லை. நம்ம சேஃபா போகணும், ஆப்போசிட்ல வரவங்களும் சேஃபா போகணும்னா அசார் சுவிட்சுங்கிறது போட்டா கொஞ்சம் விசிபிள் கிடைக்கும். பாத்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லா ஃபாகா தான் இருக்கு. எப்படி இருக்குன்னு பாருங்க. இதுல வந்து நம்ம வெறும் லைட்டு போடாம ஓட்டிட்டு இருந்தா எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. இங்கிருந்து 28 கிலோமீட்டர்ஸ் ஊட்டி. டைம் பாத்தீங்கன்னா 9:52 ஆச்சு. ஒன்னும் சிட்டிக்குள்ளே தான் இருக்கும். கொஞ்சம் நான் கோத்தகிரி அவுட்டர் போயிட்டு உங்களுக்கு கன்னியூ பண்றேன். ஃபாக் பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா. இங்க எப்படிதான் இருக்காங்கன்னு தெரியல. அவங்களுக்கு ஒரு பழகி இருக்குமா இருக்கும். பட் அவங்க ரெகுலர் காஸ்டியூமே பாத்தீங்கன்னா ஸ்வெட்டர். கண்ணுக்கு இத்தனோண்டு கூட தெரியல. ரைடிங் விசிபிலிட்டியே இல்லை ஓட்டுறக்கு. ஊட்டிக்கு வர மாதிரி இந்த மாதிரி டைம்ல வந்தோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். பாருங்களேன், ஃபுல்லா ஃபாக் தான். ஒண்ணுமே இத்தனோண்டு கூட விசிபிலிட்டி இல்லை, சுத்தமா தெரியல எதுவுமே. ஊட்டி வர மாதிரி தான் இந்த மாதிரி டைம்ல வாங்க, அப்போதான் கொஞ்சம் யூஸ்ஃபுல். சம்மர் டைம்ல வந்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. நம்ம ஏரியால அங்க வெயிலுக்கு இங்க வந்த மாதிரி இருக்கும். இந்த தைல ஸ்மெல்லு, இந்த லீஃப் தான், இந்த லீஃப்ல இருந்து அந்த ஸ்மெல் வருது இந்த மரத்துல. இதான் இந்த மரம் தான் ஃபுல்லா நோஸ்லாம் ஃபுல்லாமே லாக் ஆயிடுச்சு. ஃபுல் ஃபாக்லயே டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். நாய் துரத்துது, சும்மா விளையாடுது, துரத்துல. அது வண்டி பார்த்தா அப்படியே சும்மா விளையாடுறதுக்கு மாதிரி வருது. கைஸ், 2 பாட்டா போடுறேன், நீங்க பாருங்க. 2 பாட்டும் பாருங்க மறக்காம. ஒரு பாட்டு தான் இருக்கு, ஊட்டி காமிக்கல அப்படின்ட்டு ஸ்கிப் பண்ணிட்டு இருக்காதீங்க, பாருங்க. ஃபுல்லா போட்டோம்னா 1/2 மணி நேரத்துக்கு மேல வரும். ரொம்ப போர் அடிச்சிரும். இப்ப தனியா ஃபர்ஸ்ட் டைம் சோலோ ரைடிங் பண்ணிட்டு இருக்கேன் ஊட்டிக்குள்ள. கைஸ், லெஃப்ட் கீழே போனோம்னா குன்னூர் 14 கிலோமீட்டர்ஸ் போட்டிருக்கு. நான் ஸ்ட்ரைட்டா ஊட்டி ரோட்ல போயிட்டு இருக்கேன். அப்படியே டீ ஸ்மெல்லுங்கிறது பயங்கரமா வருது. ஏதோ டீ இலையெல்லாம் எரிப்பாங்க போல, தீ போட்டு புகை வருது, பாகு கூட கலந்து. இந்த ஃபாகுல இருந்து அந்த தண்ணி வரும் பாத்தீங்களா, தண்ணி தான் பயங்கரமா தூரிட்டு இருக்கு. மழையெல்லாம் வரல, இந்த ஃபாக்ல இருந்து வர தண்ணி தான், மிஸ்ட்ல இருந்து வரும்ல
அந்த தண்ணி தான். இந்த ஊட்டி ரோடா கன்ஃபார்மா தெரியல, போவோம். மேல எங்கேயோ ஏறுது, ஊட்டி ரோடா தான் இருக்கணும். ஃபுல்லா பாருங்களேன், மிரரு ஃபுல்லாமே இதா இருக்கு. போற வழியில யாராவது இருந்தா கேட்டு போவோம், மிஸ் ரூட் மட்டும் ஆயிடக்கூடாது. கைஸ் நம்ம போறது கரெக்டான ரூட் தான் கைஸ். மோட்டோ விலாகுனா பாத்தீங்கன்னா ஒரு ஆப்பையை மட்டும் காமிக்கிறது இல்ல, ரெண்டுமே தான் காமிக்கணும், எல்லாமே தான் காமிக்கணும். சந்தோஷமா இருந்தாலும் சரி, ஃபீலிங்கா இருந்தாலும் சரி, ரெண்டுத்தையுமே தான் காமிக்கணும். சந்தோஷத்தை மட்டுமே காமிக்கிறது மோட்டோ விலாக்ல. ஒரு ரைட்ல என்னென்ன நடக்குது, எப்படியெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் தான், லைக் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங் தான், வேற எதுவும் இல்லை. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுத்தமா விசிபிளே இல்லை, எனக்கு சுத்தமா இத்தனோண்டு விசிபிள்ங்கிறதே இல்லை. ஃபுல்லாமே கேட்கலாம், இப்படியெல்லாம் ரைடு போகணுமா அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. பட்டு ரைடு மேலே கொஞ்சம் கிரேசி, பைக் டிரைவிங்ல என்ன பண்றது, அதெல்லாம் பண்ணாதான் ஒரு என்ஜாய்மெண்ட்டு, இதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். இருக்கிற ஒரு லைஃபு இருக்க வரைக்கும் என்ஜாய் பண்ணிட்டு போகணும், அதுதான் என்னோட ஆசையே. இருக்க வரைக்கும் லைஃப் பயங்கரமா என்ஜாய் பண்ணணும் கைஸ். இதெல்லாம் நம்ம எப்பவுமே என்ஜாய் பண்ண முடியாது. ஓ டேஞ்சர் டேஞ்சர் டேஞ்சர், கொஞ்சம் மிஸ், டேஞ்சர். ஸ்ட்ரெயிட்டா விட்டுருப்பேன், பட் ரோடு தெரியல, அவ்வளோக்கு விசிபிள் இல்லை. இது ஒரு வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கைஸ். ஹேர்பின் பெண்டு 7 தேர்டு பெண்டு. ஆல்மோஸ்ட் நனைஞ்சிட்டேன். என்னோட வயசை பார்த்தீங்கன்னா டின்டர் வயசு, ஸோ க்ளோஸ் பண்ணி டிரைவ் பண்ண முடியாது. கிளியர் வயசு இருந்தால் க்ளோஸ் பண்ணி டிரைவ் பண்ணலாம், அப்பவும் ஃபாகுங்கிறது ஃபார்ம் ஆயிரும். முன்னாடி பைக் வர்றது கூட தெரியல, அவங்க எல்இடி லைட் வச்சு தான் நானே கண்டுபிடிச்சேன். பிளைண்ட் கிரேஸா இந்த மாதிரி திரும்பும்போது ஆரன் நல்லா கொஞ்சம் ஹெவியா கொடுங்க, இல்லைன்னா கொஞ்சம் டேஞ்சரஸா தான் போய் முடியும். ஃபுல்லா நோஸ் அடைச்சிருச்சு. இன்னும் எவ்வளவு தூரம் தெரியல, ஊட்டிக்கு எப்படியும் 10 கிலோமீட்டர்ஸ் ஆச்சு போக வேண்டியது இருக்கும். ஃபுல்லா மரம் எல்லாம் பயங்கரமா இருக்கு, ஃபுல்லாமே இங்க ஃபுல்லா எதுவும் வீடெல்லாம் இல்ல, தட்டி எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க கார்காரங்க. ஃபுல்லா நனைஞ்சிட்ட. ஊட்டி 13 கிலோமீட்டர்ஸ். ஆனா இந்த ரோட்ல ஏபிஎஸ் இல்லைன்னா சத்தியமா போய் ஸ்கிட் அடிச்சு எங்கேயாவது டீலாக்குள்ளதான் இறங்கணும். ஸ்கூருக்கு இந்த பாவுக்கு கோப்ரோவே ஆஃப் ஆயிருது, என்னன்னு தெரியல, ஃபுல்லா ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. கிளவுஸ் போட்டு கூட ஒரு மாதிரி கையில வலிக்குது. அவ்வளோ நேரம் இங்கே தான் பிரேக்குங்கிற எடுத்திருந்தேன், அவ்வளோதான் கிளம்பிட்டேன். ஒரு 1/2 hour பிரேக் எடுத்தேன். மழை வேற வந்துட்டு இருந்துச்சு, ஸோ பிரேக் எடுத்துட்டேன். வெயிட் பண்ணிட்டு அப்பெல்லாம் ஒன்றும் தெரில, அப்படியே கையெல்லாம் ரொம்ப ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. அப்பா, ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் மட்டும் ஓட்டினா போதும். அதே மாதிரி தான் இருக்கு ரூட்லாம். ஒன்றுமே தெரில, விசிபிள் சத்தியமா ஒன்றுமே தெரில. கைஸ், என் வீடியோலாம் கண்டென்ட்லாம் எதிர்பார்த்து பார்க்காதீங்க. கண்டென்ட் எதிர்பார்க்குற மாதிரி இருந்தால் நிறைய மோட்டோ விலாகிங் சேனல்ஸ் இருக்குது, அதை ட்ரை பண்ணுங்கள். நான் என் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் எப்படி இருக்குன்ட்டு. அதில் கண்டென்ட்டில் ஒன்றுமே எழுதி கண்டென்ட் க்ரியேட் பண்ணி பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. மோட்டோ விலாகிங்கில் பார்த்தீங்கன்னா
போற என் எக்ஸ்பீரியன்ஸ் நான் அப்படியே உங்ககிட்ட ஷேர் பண்றேன், அவ்வளவுதான். ரோட்ஸ் பாத்தீங்கன்னா ஃபுல்லா வெட் ஆயிருச்சு. எங்கேயோ கோயில் இருக்கும் போல சவுண்ட் எல்லாம் கேக்குது, பெல் அடிக்கிறது. ஒரு செகண்ட் ஜர்க் ஆயிட்டேன், என்னடா சவுண்டுன்ட்டு. ரூட் ஓகே. கொஞ்சம் குளிருது. இங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன ஃபால்ஸுங்கிறது போயிட்டு இருக்கு, குட்டி குட்டியா. என்ஜாய் பண்ணலாம். என்ஜாய் எல்லாம் இல்ல, அப்படியே நடுங்கிட்டே ஓட்ட வேண்டியதுதான். எங்க அம்மா நினைப்பாங்க பேச்ச கேட்காம போனே அனுபவி. பட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல எப்பவும் கிடைக்காது, கிடைக்கிறப்ப யூஸ் பண்ணிக்கணும். இப்போ நீங்களே வீடியோ பார்க்கும்போது என் கூட ரைடு வந்திருக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் போடுங்க. என் கூட வந்திருக்கலாம் அப்படின்னு நினைச்சா. ஃபுல்லா பார்க்கு தான், பாருங்களேன். மழை ஃபாஸ்டாகவே வருது. ஸ்பீட் பிரேக்கர். டூரிஸ்டம் நீலகிரி ஹைவே, டி பார்க். ஸ்டாண்டிங். இன்னைக்கு சொல்லிக்க வேறில்லை. என்ஜாய் பண்ணி ஓட்டுறோம்னா இந்த மாதிரி வாங்க. அட்வென்ச்சரஸா இருக்கு ரைடு. கொஞ்சம் அட்வென்ச்சரா தான் போயிட்டு இருக்கு. அட்வென்ச்சரா தான் இருக்கு ரைடு. கொஞ்சம் ஃபன்னு அதெல்லாம் எதுவும் பார்க்க முடியாது சோலோ ரைட்ல. ஏறிட்டு வரானுங்க இந்த சைடு. போட்டோஸ் எடுத்துட்டு இருக்காங்க மக்கள்ஸ். சே நோ டு பிளாஸ்டிக். எஸ், நோ டு பிளாஸ்டிக். ரோடு ஃபுல்லா சுத்தமா தரல. உண்மையாலுமே வேற லெவல்ல இருக்கு. ரோட்ல டூ வீலர்ல போறவங்களாம் ஹாப்பி ஜர்னி ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. என்ஜாய் த ரைடுங்கிறாங்க. தேங்க்யூங்க. இந்த மூமெண்ட் எப்பவும் மறக்க மாட்டேன். ஹைவே ரோஜா பூங்கான் இருக்கு. அப்படியே ரைட்டு போனா கோத்தகிரி, லெஃப்ட் இடுக்கட்டி, ஊட்டி ஹவுசிங் போட்டு, தொட்டபெட்டா. நம்ம வந்த ரூட்டு தான் தொட்டபெட்டா ரூட்டு. ஹேர்பின் பெண்டு. ஹேர்பின் பெண்ட்லாம் ஃபன் பண்ணி ஜாலியாக ஓட்டணும். நல்லாவே இறங்குது ஸ்லோப்பு. பார்க்குறவங்க என்னடா இவன் வண்டி எடுத்துட்டு ஜாலியாக சுற்றுறான்னு நினைப்பாங்க. இதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான், அதெல்லாம் என்ஜாய்மெண்ட் தான். டைம் பார்த்தீங்கன்னா 11:22 ஆச்சு. ஏதாவது வரிக்கையோ சாக்லேட்ஸோ ஏதாவது வாங்கிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். இங்க ஒரு சாக்லேட் ஃபேக்டரி இருக்குன்னு நினைக்கிறேன், நீலகிரி பிளேஸ். பட் இங்க வாங்க போறதுல சாக்லேட்லாம் இங்கெல்லாம் அதிகமா இருக்கும் ரேட்டு. நம்ம பட்ஜெட்டுக்கு அதெல்லாம் செட் ஆகாது. போயிட்டு ஏதாவது சின்ன கடையில, ஊட்டிக்குள்ள ஏதாவது சின்ன கடையில இருந்தா வாங்கிட்டு அப்படியே போலாம். சூப்பரா இருக்கு. அப்படியே ஸ்லோப்லயும் வீடெல்லாம் கட்டியிருக்காங்க.
வேற மாதிரி ஃபன்னு பாருங்க. ஆனா த்ராட்டில் கொடுக்கல, வண்டி பாட்டுக்கு போயிட்டு இருக்கு. தேர்டு கியர்ல அப்படியே விட்டேன். லைட்டா தலை வலிக்கிற மாதிரி இருக்கு. பொட்டானிக்கல் கார்டன் 1 கிலோமீட்டர்ஸ், அதெல்லாம் போறது இல்ல. நம்ம வந்தது போற வேவ் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அந்த ரூட் தான் மெயின். ஊட்டி சிட்டிக்குள்ள வந்தாச்சு. எஸ், ஃபைனலி வி ரீச் ஊட்டி. போட் ஹவுஸ்குள்ள போறதில்ல, சும்மா முன்னாடி வரைக்கும் போயிட்டு ஒரு நாள் மசனக்குடி வரைக்கும் போவோம். பட் இப்போ வேணாம், ரொம்ப நனைஞ்சிட்டேன். அதுவும் இல்லாம போட் ஹவுஸ் வந்தாச்சு. பிளாக் சீட் அது வரைக்கும் எதுவும் பிரச்சனை கொடுக்கல. மார்னிங் எல்லாம் செயின் லூப்ல எடுத்து வந்தேன் பக்காவா. அட்லாஸ்ட் போட் ஹவுஸ் வந்தாச்சு. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். போட் ஹவுஸ் எல்லா டூரிஸ்ட் ஸ்பாட்டும் ஓபன் பண்ணிட்டாங்களாமா. ஊட்டி வரணும்னு நினைச்சா வரலாம் நீங்க, பட் இ பாஸ் கம்பல்சரி மஸ்ட். இ பாஸ் எடுத்துட்டு நீங்க வரலாம். எல்லாம் உள்ள போயிட்டு தான் இருக்காங்க. வீடியோ இதோட நான் எண்ட் பண்ணிக்கிறேன். பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க வீடியோவை. See you in next video guys.